இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சைட் விசிட் பண்றாங்க, பிளாட் எல்லாம் புடிச்சிருக்கு அப்படின்னா, சுஜாதா வந்து அவங்க ட்ரஸ்ட்ட பில்ட் பண்றதுக்கும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் என்ன பண்றாங்க? நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலா ஒன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா, கால் பண்ணிட்டாங்க, கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்தது சைட் விசிட் அரேஞ்ச் பண்றதுக்கு ஆன ஸ்டெப் எடுப்போம் சார். Okay. கேப் அரேஞ்ச்மெண்ட்டா இருக்கட்டும், ஓகேங்களா. என்ன அவங்க ப்ரிஃபர் பண்றாங்களோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி சைட்ட காமிச்சு, சைட் மேனேஜர்ஸ் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ப்ராப்பரான நல்ல சைட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. சரி, ஓகேங்களா. அந்த சைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ ஃபர்தரா புக்கிங் ப்ராசஸ்க்காக நீங்க ஆஃபீஸ்க்கு வரணும், அங்க வரணும் அப்படி இல்லை. நீங்க அங்கேயே ஒன்ஸ் நீங்க சைட்டுக்கு வந்துட்டு டீடைல்ஸ் பிடிச்சிருக்கு, ஓகே ஃபர்தரா ஃபர்தர் ஸ்டெப் போகணும் அப்படின்னா சேல்ஸ் சைட்ஸ் அங்கேயே அவைலபிளா இருப்பாங்க. அவங்கள ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக நாங்கள் என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் புக் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸ் அவங்களுக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட்ஸை வித்தின் 2 days நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலுமே வித்தின் 2 to 3 daysக்குள்ள அவங்களுக்கு கொரியரே அனுப்பிச்சிடுவோம். இதுக்காக நீங்க எங்க வெயிட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் வித் கம்ப்ளீட் பேமெண்ட் டீட்டெயில்ஸோட. ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க லீகல்ஸ் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கன்னா ஃபர்தராக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிடுவாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம் சார் கஸ்டமருக்கு. அந்த குரூப்ல அந்த சைட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், சேல்ஸ் ஹெட்டாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், கஸ்டமரோட இன்னொரு கான்டாக்ட் பர்சன் இருப்பாங்க, எல்லாருமே அந்த குரூப்ல இருப்பாங்க. ஸோ அப் டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பட்டா ப்ராசஸ் வரைக்கும் அந்த குரூப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆக்டிவா இருப்போம் சார். ஸோ அதனால அந்த ஒரு குரூப் மட்டுமே போதும், அவங்களுக்கு எல்லா ஆக்ஷன்ஸுமே அதில் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க இதுக்காக ஸ்டெப் டவுன் பண்ணி அங்கேருந்து இங்கே வரணும் அப்படிலாம் எதுவுமே தேவை. அங்கே எங்கே இருக்காங்களோ அங்கே இருந்துக்கிட்டே எல்லா வேலையுமே பண்ணலாம் சார். எல்லாமே ஆன்லைன்லயே முடிச்சு எல்லாமே பண்ணலாம். பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, புக் பண்ண போகிறாங்க, பேமெண்ட் பண்ண போகிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டு இங்கே வர போகிறாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே. இங்கே அதான் சார் சுஜாதா வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் சொல்யூஷன். ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். இதுக்காக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்தரா பட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா, கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்கறதுக்கு திவ்யம் ஹோம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் சொல்யூஷன் சார். ஓகே.